Hello viewers, welcome to Systematic Learning. நம்ம செல்லுலார் கான்ஸ்டியூஷன் லைனப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நியூக்ளியஸ், அதுவும் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்ல. வாங்க நியூக்ளியஸை பத்தி ஒரு பிரீஃபான கண்டென்ட்டை இந்த வீடியோ லெக்சர் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியஸ் தான் ரொம்ப முக்கியமான and பெரிய செல்லுலார் ஆர்கனலே. இதோடைய சைஸ் வந்து 10 to 22 நியூ அளவுக்கு இருக்கும். சொல்ல போனா ஒரு செல்லோட வால்யூம்ல 10% நம்ம நியூக்ளியஸை ஆக்குபை பண்ணிடும்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியஸ் வந்து எல்லா விதமான செல்ஸ்லயும் இருக்கும் எக்ஸப்ட் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது சிவப்பு ரத்த செல்களை தவிர. எந்த செல்ஸ்லாம் நியூக்ளியஸோட இருக்கோ அதே நம்ம யூகாரியோட்ஸ்னு சொல்லுவோம். அதே நியூக்ளியஸ் இல்லாம இருந்தா அதை வந்து ப்ரோகாரியோட்ஸ்னு சொல்லுவோம். மேக்சிமம் எல்லா செல்ஸ்லயும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குமே. ஆனா சில செல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூக்ளியஸ் இருக்கலாம். அப்படி ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் வச்சிருந்ததுன்னா அதை நம்ம யூனிநியூக்ளியேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தேன் ஒன் நியூக்ளியஸா இருந்ததுன்னா அதை நம்ம மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம். அப்படி மோர் தென் ஒன் நியூக்ளியஸா இருக்கிற ஒரு செல்ஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்கெல்டல் மசில். அதுல மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூக்ளியஸ் இருக்குமே. இவ்வளவு நேரமா நம்ம நியூக்ளியஸ்னா என்னென்ன பார்த்தோம், லைக் அதை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இன்ட்ரோவா பார்த்தோம். இனி நம்ம நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல இருக்கிற பார்ட்ஸ் லைக் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோபிளாசம், குரோமாட்டின், குரோமோசோம்ஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் பத்தி எல்லாம் ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லெட்ஸ் பிகின் த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ஒரு அவுட்டர் கவரிங் பாடி ஃபார் த நியூக்ளியஸ்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் மெம்பரேன் வித் போரஸ், அதாவது துளைகளோட இருக்கும். அப்படி இருக்கிற இந்த போர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் மாலிகுல்ஸ்னால ப்ரொடக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். அப்ராக்சிமேட்டா போர்ஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 80 to 100 நானோமீட்டர் அளவுக்கு இருக்கும். பட் புரோட்டீன்ஸோட அட்டாச்மெண்ட்ஸ்னால இதோட சைஸ் வந்து 10%, அதாவது 7 to 9 நானோமீட்டரா இருக்கலாம். இந்த போர்ஸ் எல்லாம் நியூக்ளியோபிளாசமுக்கும் அண்ட் சைட்டோபிளாசமுக்கும் கம்யூனிகேட் பண்ணவும், கூடவே ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக வந்து இருக்காங்களே. நாம இப்ப நியூக்ளியர் மெம்பரேன் பத்தி பார்த்திருக்கோம். வாங்க அடுத்ததா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல நியூக்ளியோபிளாசம் பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியோபிளாசம் வந்து ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட், அதாவது ரொம்ப கெட்டியான தண்ணீர் மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம நியூக்ளியஸுக்கான ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம சைட்டோபிளாசம் மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்களே. இது வந்து குரோமாட்டின் அப்புறம் நியூக்ளியோலஸ் சரௌண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குமே. அண்ட் இந்த ஃப்ளூயிடல் மெட்டீரியல்ஸ் கூட தான் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் மேட்ரிக்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் என்சைம்ஸ்ல இருக்குமே. இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் வந்து டென்ஸ், அதாவது லைட்டான ஃபிப்ரில்லார் நெட்வொர்க் ப்ரோட்டீன்ஸால மேடப் ஆயிருக்குமே. அண்ட் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற குரோமாட்டினுக்கான ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கே. நம்ம குரோமாட்டின் மாலிகுல் வந்து பெரிய டிஎன்ஏ மாலிகுல்ஸ்லாம் நூல் மாதிரி அரேஞ்ச் ஆகியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமே. இதுல இருக்கிற டிஎன்ஏ மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ற ஸ்பெஷல் ப்ரோட்டீன் தான் ஹிஸ்டோன்ஸே. அதனாலதான் நம்ம குரோமாட்டினை டிஎன்ஏ ஹிஸ்டோன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோமே. நியூக்ளியர் மெட்டீரியல் பல்கா ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் ரீசனே. இது கூடவே டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸும் ஒரு பேக்கேஜா ஃபார்ம் ஆகிறப்பதான் நம்ம அதைய நியூக்ளியோசோம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குரோமாட்டின் பத்தி பார்த்து முடிச்சிருந்தோம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம குரோமோசோம்ஸ் பத்தி பார்க்கலாம். குரோமோசோம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராட் ஷேப்ல தான் இருக்குமே, அதாவது உருளையான ஒரு ஷேப்ல தான் இருக்குமே. அண்ட் இதுக்குள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிரினத்தினுடைய எல்லா விதமான ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். ஒரு டிஎன்ஏ மாலிகுல் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோன்ஸை சுத்தி இருக்கிற மாதிரி தான் இதோடைய ஃபார்மேஷனே இருக்கும். ஒவ்வொரு டிஎன்ஏலையும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜீன்ஸ் இருக்கும். செல் டிவிஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரோமோசோம்ஸ்லாம் மைக்ரோஸ்கோப்ல விசிபிளா தெரியும். ரீப்ரொடக்டிவ் செல்ஸை தவிர மற்ற எல்லா விதமான டிவைடிங் செல்ஸ்லையும் பாத்தீங்க அப்படின்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல மட்டும்தான் சிங்கிளா 23 குரோமோசோம்ஸ் இருக்குமே. ஒவ்வொரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல இருக்கிற ஒன்னு வந்து மதர் கிட்ட இருந்தும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். நம்ம ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஃபைனலா பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியோலஸ் தான். வாங்க அதையும் பார்த்து முடிச்சிடலாம். நியூக்ளியோலஸ் வந்து நியூக்ளியஸோட சின்னதா உருண்டையா கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்டிகல் தான் அது. ஒரு நியூக்ளியஸ் கண்டிப்பா ஒன்னோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூக்ளியோலையோட இருக்கலாம். அப்படி இருக்கிற இந்த நியூக்ளியோலஸ்ல ஆர்என்ஏ அப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ரைபோசோம்ஸ்ல பார்த்த மாதிரியே. ரைபோசோம்ஸ் பத்தி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ லெக்சர் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மேல ஐ பட்டன்ல அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஆர்என்ஏ வந்து 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்னால ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நியூக்ளியோலஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களே. அப்புறம் அது கண்டென்சேஷன்ங்கிற ப்ராசஸ் மூலமா சப் யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸா ஃபார்ம் ஆகும். அண்ட் அது பாத்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசமுக்கு நியூக்ளியர் மெம்பரேன்ல இருக்கிற போர்ஸ் மூலியமா டிரான்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரமா நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இனி நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான். வாங்க அதையும் பார்க்கலாம். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து செல்லுலர் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதும் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் தான். அது எல்லாமே நம்ம நியூக்ளியஸ் வந்து சில ஃபங்க்ஷன்ஸை பண்றாங்க. வாங்க அதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு செல்லுக்குள் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் லைக் மெட்டபாலிசம், புரோட்டீன் சிந்தசிஸ், growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்றது, ரைபோசோமோட சப் யூனிட்ஸை ஃபார்ம் பண்றது,
mRNA மூலியமா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சைட்டோபிளாசமுக்கு சென்ட் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது, ஜீன்ஸ் மூலியமா செல் டிவிஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது, ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி கரண்ட் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்னு ஒரு செல்லோடைய மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குக்கான கண்ட்ரோல் சென்டரா தான் இருக்கிறாங்க நம்ம நியூக்ளியஸ். சொல்லப்போனா ஒரு குட்டி பிரெயினா தான் நம்ம நியூக்ளியஸ் வந்து செல்லுக்குள்ள இருக்காங்களே. இந்த வீடியோ லெக்சர் மூலியமா நம்ம நியூக்ளியஸ்னா என்ன, அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்னு எல்லாம் பார்த்துருந்தோம். இதே மாதிரியே நிறைய வீடியோ லெக்சர்ஸ் பார்க்க மறக்காம நம்ம சிஸ்டமேட்டிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.